பிரைஸ் த லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பிரைஸ் த லார்ட். இங்க பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக ஒரு சபை நிறுவப்பட்டாச்சு. இங்க பாருங்க, ஏசப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி சபை நிறுவப்பட்டு ஆசாரியர்கள் ரெடியாகி இப்போ இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் புறஜாதிகள் உள்ள வரணும். ஏன்னா அவர் தான் உண்மையுள்ள தேவன். உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும், உலக புறஜாதிகள் எல்லாருக்குமே அவர் தான் உண்மையுள்ள தேவன். அதனால அவர் புறஜாதிகள் இஸ்ரவேலுக்குள்ளாக வரணும், இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கணும். இந்த நேரத்தில் ரூத் என்கிறவங்க நியாயாதிபதிகளுக்கு அடுத்து 4 அதிகாரத்தோட உள்ள வராங்க. இங்க உள்ள வர்றாங்க. இஸ்ரவேலின் தேவன் தான் மெய்யான தேவன் என்று, அவர் தான் துதிக்கப்படத்தக்க தேவர் என்று ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டு உள்ள வர்றாங்க. இதை உள்ள வர்றாங்க. இந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் சபையார் யாருமே இவங்களை ஏற்றுக்கொள்ளலை. இவங்க ஒரு புறஜாதி பெண் என்று இவங்களை ஒதுக்குறாங்க. அந்த நேரத்தில் போவாஸ் என்கிற ஒரு மகன் இவங்க மேலே தயவு வைத்து இவங்களை ஏற்றுக்கொண்டு இவங்களை திருமணம் செய்து இவங்களை மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்து, என் மகளை நீ பயப்படாத, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ ஒரு குணசாலி பெண் என்கிறத இந்த ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் இங்கே பாருங்க, நம்மளும் ஒரு புறஜாதி மனிதர்கள், மனுஷிகள் தான். நம்மளை ஏசப்பா, கிறிஸ்து ஏசப்பா அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாங்க, என் மகளே நீ பயப்படாத, உனக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்வேன், நீ குணசாலி மகன், நீ ஒரு குணசாலி மகள் என்கிறத இந்த உலகம், இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க என்று இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாங்க. நம்மளை மீட்டெடுத்த தேவனை ஒரு பிரைஸ் பண்ணுவோமா? பிரைஸ் த லார்ட்.